ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 18 சிறகடி காசு சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க முத்துவை பார்த்து விஜய் ரொம்ப பயந்து போயிருந்தானே. அப்ப அண்ணாமலை வந்து முத்து அப்படின்னோடனே இவன் நானே இப்ப மீனா சொல்லுங்க, எனக்கு அப்பவுமே தெரியும் நீங்க தான் என்னென்ன பேசுறீங்கன்னு பாத்துட்டு இருந்தேனோடனே இந்த மாதிரி என்னடா முத்து இப்படி கெட்டப்ல வந்திருக்க அப்படின்னு ரவி கேக்குறாரு. இந்த மாதிரி நாடக கம்பெனில இது மாதிரி சொல்லி கொடுத்தாங்கடா, அதான் அதை அப்படியே போட்டுட்டு இங்க வந்துடலான்னு பார்த்தேனோடனே அப்புறமா அவங்க வந்து தம்பி நேரம் ஆயிடுச்சு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நைட் என்ன ஆகுது அப்படின்னா, இன்னும் விஜயா வந்து ரெட் கலர் சரி மாத்தலையேன்னு சொல்லிட்டு மனோஜும் ரோஹிணியும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப விஜயா தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வந்து யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. அண்ணாமலை எழுப்புறாங்க. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. கதவை ஓபன் பண்ணி பார்க்கும்போது யம தர்மனும் அவரோட வாகனமும் வந்து நிக்குது. இன்னைக்கு நாங்க உன்னை விடவே மாட்டோம் சொல்லிட்டு பாசக்கயிறை போட்டு விஜயாவை தூக்கிட்டு போயிடுறாங்க. எங்க வீட்டுல எல்லாருமே வந்து விஜயாவோட போட்டோக்கு சாமி மாலை போட்டு சாமி கும்பிடுறாங்க. இந்த மாதிரி 1 வருஷம் ஆயிடுச்சுப்பா, இன்னும் நீங்க தனியா இருக்க வேணாம்னு சொல்லிட்டு தேவிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வந்து பரசு கூட்டிட்டு வர்றாரு. இந்த பொண்ணை நீ பேசாம கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி விஜய போட்டோக்கு முன்னாடி 2 பேரும் தாலி கட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. இப்ப விஜய் வந்து கட்டாதீங்க கட்டாதீங்க அப்படின்னு சொல்லி தூக்கத்துல கத்துறாங்க. உடனே அண்ணாமலை என்ன ஏன் இது பண்ணிட்டு இருக்க, நான் கட்டுனது இந்த வீடை கட்டுனேன், உன்னையை கட்டுனேன், வேற என்னத்தை கட்டக்கூடாதுன்னு கத்திட்டு இருக்கேன். இல்ல ஒன்னே இல்லைங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை அந்த சாமியார் சொன்னதாதான் இருக்குமோன்னு சொல்லி விஜயா போய் ரெட் கலர் சாரி போய் மாத்திட்டு வராங்க. இப்ப மீனா வந்து முத்துல எழுப்பி ஏங்க உங்க அம்மா வேற கலர் சாரி கட்டியிருந்தாங்க, இப்ப ரெட் கலர் கட்டிட்டு போறாங்க, அவங்க தூக்கத்துல நடக்கிற வியாதி எதுவும் வந்துருச்சா என்ன அப்படின்னு காலையில வந்து விஜய் அப்படி ரொம்ப மூட அவுட்டா சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப ரோஹிணியும் மனோஜும் அதை பார்த்துட்டு அவங்க ரெட் கலர் சாரில இருக்காங்கல்ல, உங்க அம்மா வந்து சாமியார் பேச்ச வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இங்க வந்து பார்வதி வராங்க வீட்டுக்கு. இப்போ பார்வதி வந்தோடனே பார்வதி வந்து கையில ட்ரெஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அதுனோடனே நாங்க ஃபங்க்ஷனுக்கு போறோம்னே இந்த ட்ரெஸ்ஸே நல்லா தானே இருக்கு அப்படின்னோடனே அது இதை விட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேருமா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறாங்க. பார்வதியும் விஜயாவும் அதோட என்னோட எபிசோட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா 2 பேருமா வந்து அங்க போறதுக்கு அழகா ஆஃப் சாரி கட்டிட்டு 2 பேருமா வெளியில வராங்க. வீட்டுல எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாங்க அவங்க 2 பேரையுமே. அதோட என்னோட எபிசோட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.